தண்டர் ஏம்மா என்ன ஆச்சு நிறுத்திட்டாங்க? செகண்ட் டைம் கூப்பிட்டு வரேன் சார். ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் கூப்பிட்டு வந்திருக்கேன், சேஃபாக போயிட்டு தான் வந்தேன். ஸோ செகண்ட். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். நாங்கள் மோட்டிவேட்டேரியன். ஸோ இன்றைக்கி ட்ரிப்பு நம்ம கிளம்பிட்டோம், ஃபேமிலியோடு போகிறோம். நம்ம மட்டும் தனியாக கிடையாது. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. ஸோ எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. இங்கே பாருங்கள், என் ஒய்ஃப் ரெடியாக இருக்காங்க. ஸோ என் பசங்க 2 பேருமே ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நம்ம காருமே வந்துருச்சு. தண்டரும் நம்ம கூட பைக்கில் வரான். BMW பைக்கில் வந்து தண்டர் உட்கார மாதிரி நான் பக்காவை ரெடி பண்ணிட்டேன். தண்டர் ஸோ அவர் பைக்கில் போகிறதுக்கு ஆசைப்படுறாரா காரில் போகிறதுக்கு ஆசைப்படுறாரா தெரியல. நான் கார்ல போகணும்னு ஆசைப்பட்டாலும் நீ பைக்ல தான் கூட்டு போவேன். அப்புறம் என்ன டேஷ் விடா கேட்குறேன் என்ன? தண்டர் வாங்க. ஏம்மா டே தகப்பா பார்த்து போடா. ஓகே மக்களே, ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு ஸ்கூல் டைம்னால எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. அவுட்டு போகிற வரைக்கும் இப்படிதான் இருக்கும் டிராஃபிக்கு. காலங்காத்தால் கிளம்ப சொன்னேன், எங்கே இவங்க காலங்காத்தால் கிளம்புனாங்க பாருங்கள். இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. இந்த டிராஃபிக்கில் இவன் உட்கார வச்சுக்கிட்டு அவங்க போகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ காரில் வேறு ஒரு குரூப் வந்துட்டு இருக்குது. காரில் இன்னும் செகண்ட் அதை வேறு ஒருத்தர்கிட்ட வீடியோ எடுத்து கொடுத்துருக்கேன். அதான் மாதிரி வீடியோ பிடிக்குதுன்னா நிறைய மட்டும் தான் வீடியோ எடுத்து வைப்போம். தண்டருக்கு வந்து காரில் போகிறது பிடிக்குமா இல்லை பைக்கில் போகிறது பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா, தண்டருக்கு என் கூட இருக்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்கும். அதனால் நான் பைக்கில் போனால் பைக்கில் வருவோம், காரில் போனால் காரில் வருவோம். நிறுத்திட்டாங்க. கல்லா கல்லா சரி, குடிக்க சொல்லு குடிக்க சொல்லு குடிக்க சொல்லு, ஒன்றும் தப்பு இல்லை. மேலே கட்டி வச்சிருக்காங்க பாரு கல்லு. காலில் குத்துவாங்க, சாயந்தரம் இருக்கும். திருப்பி சாயந்தரம் குத்துவாங்க, காலில் இருக்கும். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு கல்லு. நான் சும்மா டேஸ்ட் தான் கேட்டேன். செய்ய வேண்டும். மேடம் நீங்க சாப்பிடுவீங்களா? நீங்க சாப்பிடுவீங்களா? மேடம்லாம் ஒரே கல்பில் அடிப்பாங்க. ராவா அடிப்பாங்க. ஸோ உங்களுக்கு கல் சாப்பிட்ற எக்ஸ்பீரியன்ஸ் எதுனா தான் சொல்லுங்கள். எனக்கு ஒரு கல் பிடிக்காது, அந்த ஸ்மெல் பிடிக்காது. முக்கியமாக சரக்கு அடிக்காமல் இருக்கிறது காரணமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லு பிடிக்காது. அந்த ஒரு ரீசனால் தான் நாங்கள் வந்து சரக்கு அடிக்கிறதோ இல்லை வந்து எது சாப்பிட்றதுமே கிடையாது. 2 hours later. ஓகே மக்களே, வந்தாச்சு. ஓகே, டாக் மட்டும் 300 ரூபாய் 500 ரூபாய் வாங்குவாங்க. 300 ரூபாய் தான் ஆடினேன். லாஸ்ட் டைம் 100 ரூபாய் தான் கொடுத்து ஆடினேன். 300 ரூபாய் ஆகும் ஆடினேன். சரி பரவாயில்ல, பரவாயில்ல விடு. அது உள்ளே போயிடுங்க. அங்கே பார். சரி சரி, அங்கே பார் அங்கே பார் அங்கே பார் அங்கே பார் தண்டர் அங்கே பார். அங்கே பாரு அங்கே பார். ஆ இங்க பாரு, அவனை பார்க்காத, இங்க பாரு. நீ பார்க்க அவன் டென்ஷன் பண்ணாத, நீ வேற. இல்லை எதுவும் பண்ண மாட்டான். ஆமாம். ஓகே தண்டர் போலாமா? உங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டாங்களா?
ஒரு வழியாக அலோவ் பண்ணிட்டாங்க கைஸ். போன டைம் வரும்போது நாங்கள் 100 ரூபாய் கொடுத்தோம். ஆனால் இந்த டைம் வந்து 300 ரூபாய். டாகுக்கு மட்டும் எப்பயும் 500 வாங்குவாங்களாம். ஆனால் இந்த டைம் 300 வாங்கியிருக்காங்களாம். சரி பரவாயில்ல, 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இவ்வளோ தூரம் வந்துட்டு குளிக்காமல் போனால் நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதனால் வந்தாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஆஃப் ரோடு இருக்குது. இந்த ஆஃப் ரோடு நம்ம கிராஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமா தாங்க தண்ணி இருக்கும். ஸோ இந்த ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். சென்னையில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்கு நான் இந்த ஃபால்ஸ் எங்கே இருக்குன்றது நான் சொல்லிடுறேன். இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ், நியர்பை 100 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. இங்கே வந்து எல்லா ஃபேமிலிஸு, ஃப்ரெண்ட்ஸு, லவ்வர்ஸு எல்லாருக்குமே அலோடு இந்த ஃபால்ஸில். ஈவன் டாக்ஸே அலோவ் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ ஆனால் கொஞ்சம் பேசணும், பெட்ஸ் அலோவ் பண்ணணும்னா அப்படின்னு பேசி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட பேசி தான் அலோவ் பண்ணுவாங்க இந்த ஃபால்ஸுக்கு. என்னென்னா ரொம்ப தூரம் ட்ரக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இதோட மெயின் ஃபால்ஸ் வந்து பார்க்கலாம். பட் ஆனால் அவ்வளோ தூரம் நாங்கள் ட்ரக் பண்ண மாட்டோம். ட்ரக்கிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அங்கே போய் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் அந்த ஃபால்ஸு. நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது, யூடியூப்லேயே நானும் பார்த்தது தான் சொல்கிறேன் நான். மற்றபடி ஃபேமிலியாக நல்லா குளிக்கணும்னா கொஞ்சம் தூரம் உள்ளே போனீங்கன்னா உள்ளே ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அந்த இடம் வேறு லெவலில் இருக்கும். ஆல்ரெடி பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி தண்டர் இதே இடத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். சார் இந்த வெஹிக்கிள் இந்த டாக் ஜாகிரதா வெச்சுக்கணும். சார் நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகுது. இல்லை சார், அது மாதிரி எதுவுமே ஆகாது, சேஃபாக நான் பார்த்துக்கிறேன் சார். இதுக்கு ஆக்சுவலாக அலோ இல்லை. நீங்கள் அங்கே செகண்ட் டைம் கூப்பிட்டு வரேன் சார். ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் கூப்பிட்டு வந்திருக்கேன், சேஃபாக போயிட்டு தான் வந்தேன். ஸோ செகண்ட் டாக்ஸ் எல்லாம் இருக்குது, அதனால அதுக்கு சண்டை வருது. சார் லீஷ் போட்டு தான் சார் கூப்பிட்டு போவேன், டோன்ட் வெரி சார். இல்லை கயிறு சார், என்ன இது? ஜெர்மன் ஷெப்பர்ட் சார். ஜெர்மன் ஷெப்பர்டா? ஆமாங்க சார். தேங்க்யூ சார். ஸோ சேஃப்டி மெஷர்மெண்ட் சொல்கிறாங்க. உள்ள டாக்ஸ்லாம் இருக்கும், ஆனால் லீஷ் போட்டு வச்சுக்கோங்க, மாஸ்க் போட்டு வச்சுக்கோங்க. வேறு எதுவும் டாக்ஸ் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. பிகாஸ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இல்லையா, அதனால தான். அலோடு கிடையாதான் மக்களே, அலோடு கிடையாதான் மக்களே. நம்ம கெஞ்சி கூத்தாடி கஷ்டப்பட்டு பர்மிஷன் வாங்கி எங்கள் கூப்பிட்டு வந்திருக்கோம். ஓகே மக்களே, வந்தாச்சு லொக்கேஷனுக்கு. ஸோ நிழல் இருக்க இடமா பார்த்து விடணும். நான் சொல்கிற வரைக்கும் இறங்கக்கூடாது தண்டர். ஸ்டே தண்டர், ஸ்டே. நான் சொல்கிற வரைக்கும் இறங்கக்கூடாது சொன்னேன். ஸ்டே. தண்டர் இங்கே தான் இருக்கிறேன், நான் இங்கே தான் இருக்கிறேன், எங்கேயும் போல. உட்காரு, கீழே உட்காரு. நான் ஒரு பொண்ணை கட் பண்ண உனக்கு பொறுக்காதே. பொண்ணபடி நாயே பிடிச்சிருக்காது போட்டேன். போலாமா தண்டர், போலாமா? வட சொல்ல போலாம். தண்டர் இழுக்கக்கூடாது, பாப்பா கையில் வச்சுட்டு இருக்கிறேன். வாடா வா, வாடா வாடா, நம்ம குளிக்க போகிறோம்டா, வாடா கம். ஓகே மக்களே, கிளம்பியாச்சு எல்லாரும் ஒரு வழியா. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஊர்க்காரியா இருப்பா?